Hi friends, இப்போ நம்ம பார்க்க போகிறது Java blocks. What is a block? A block in Java is a group of statements enclosed within curly brace. Block அப்படின்றது ஒரு ஓப்பன் curly braceல இருந்து லாஸ்ட்டாக க்ளோஸ் curly brace வரைக்கும் குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நமக்கு வச்சிருக்கிறதா இந்த blocks அப்படின்றத சொல்லுவோம். இங்கே ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் கொடுத்து ஒரு செமிக்ரோன் வைப்பீங்க பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம இந்த பிளாக்ஸ்குள்ளே நம்மளால் ரைட் பண்ணி கோடு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். இட் இஸ் யூஸ்டு டு குரூப் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் டுகெதர். முன்ன சொன்ன மாதிரி தான் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸை இந்த பிளாக்குள்ளே நம்மளால் ரைட் பண்ணி வச்சுக்க முடியும். பிளாக்ஸ் டிஃபைன் தி ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ். இந்த பிளாக்ஸ் அப்படின்றத என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு வேரியபிளோட ஸ்கோப்பை வந்து டிஃபைன் பண்ணோம். அதாவது இந்த ஓப்பன் கலிபிரேஸ்லேருந்து க்ளோஸ் கலிபிரேஸ்க்குள்ளே நீங்கள் ஏதாவது வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேரியபிளை வந்து அவுட் சைட் தட் பிளாக் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அது வந்து நம்ம எக்ஸாம்பிளில் டீட்டெயில்டாக பார்ப்போம். Why blocks are important? Blocks எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஆர்கனைஸ் கோட் நீட்லி ஒரு வேரியபிளோட ஸ்கோப் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது எங்கே நமக்கு ரைட் பண்ணுவோம் அப்படின்னா இன்சைடு மெத்தட் லூப்ஸ் கண்டிஷன்ஸ்குள்ளே நம்மளால் ரைட் பண்ண முடியும். இது வந்து கோடு ரீடபிலிட்டியை நமக்கு இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்து டைப்ஸ் ஆஃப் பிளாக்ஸ் இன் ஜாவா. ஜாவாவில் 3 டைப்ஸ் ஆஃப் பிளாக்ஸ் இருக்குது. ஒன்று லோக்கல் பிளாக், இன்ஸ்டன்ஸ் பிளாக், தேர்ட் ஒன்று நமக்கு ஸ்டாட்டிக் பிளாக். இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம லோக்கல் பிளாக் பார்ப்போங்க. ஃபஸ்ட்டு லோக்கல் பிளாக். லோக்கல் பிளாக் இஸ் யூஸ்டு இன்சைட் மெத்தட்ஸ் லூப்ஸ் கண்டிஷன்ஸ். இதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்ம லோக்கல் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். வாங்க இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஓகே, நான் எக்லிப்ஸில் ஒரு நியூ கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் நியூ கிளாஸ். கிளாஸோட நேம் நான் லோக்கல் பிளாக் அப்படின்றத வச்சிடுறேன். இங்கே மெயின் மெத்தட் வேணும், ஸோ டிக் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துறேன். லோக்கல் பிளாக் அப்படின்றது ரொம்ப சிம்பிள். இன்சைடு கிளாஸ் இன்சைட் மெத்தட்குள்ளே நீங்கள் ரைட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து லோக்கல் பிளாக். ஒரு பிளாக் அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பன் கலிபிரேஸ் இருக்கும், லாஸ்ட்டாக அந்த கலிபிரேஸ் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகும். இதுதான் நமக்கு லோக்கல் பிளாக். நல்லா பார்த்துக்கோங்க. இன்சைடு கிளாஸ் இன்சைட் மெத்தட் நீங்கள் ரைட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு லோக்கல் பிளாக். ஒரு ஓப்பன் கலிபிரேஸ், அந்த கலிபிரேஸை நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஓகே, இது உள்ள என்ன பண்ணுற பாருங்க, இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் 10 அப்படின்ற வேரியபிளை நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன். இங்கே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலனில் இந்த லோக்கல் பிளாக்ல இருக்க எக்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, இதை நீங்கள் இப்போ ரன் பண்ணீங்க அப்படின்னா பாருங்கள் 10 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. இந்த லோக்கல் பிளாக் எக்ஸிக்யூஷன் ஃப்ளோ நல்லா பார்த்துக்கோங்க. எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெயின் மெத்தட், இந்த ப்ரோக்ராமில் மெயின் மெத்தட் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுமா, அதுக்கப்புறம் இந்த மெயின் மெத்தட்லேருந்து டாப் டு பாட்டம் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும். இங்கே லோக்கல் பிளாக் பார்த்த உடனே ஸோ இந்த பிளாக் உள்ளே போயிட்டு இங்கே எக்ஸ் ஈக்குவல் 10 அப்படின்றத இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸை வந்து நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஃபஸ்ட்டே மெயின் மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும், இதுக்குள்ளே இருக்கிற லோக்கல் பிளாக் நெக்ஸ்ட் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போ இங்கே உள்ளே இனிஷியலைஸ் பண்ணியிருக்க வேரியபிளை அவுட் சைட் நம்ம பிளாக் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நம்மளால் பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் கம்பைலேஷன் நமக்கு எரர் அடிக்குது. என்ன எரர் சொல்லுது அப்படின்னா எக்ஸ் cannot be resolved to a வேரியபிள். அதாவது ஒரு லோக்கல் பிளாக் உள்ள நீங்கள் ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணினீங்க அப்படின்னா அந்த வேரியபிளை இந்த பிளாக் உள்ள மட்டும்தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அவுட் சைட் பிளாக் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வேரியபிள் நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணல, டிக்ளேர் பண்ணலன்னு உங்களுக்கு எரர் வரும். அப்போ அதேமாரி ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் வரும். பாருங்கள், எக்ஸ் cannot be resolved to a வேரியபிள் அப்படின்னா இப்படி ஒரு வேரியபிளே இல்லை அப்படின்ற சொல்லுது. ஸோ இதோட ஸ்கோப் வந்து நமக்கு இந்த பிளாக் உள்ள மட்டும்தான் இருக்கும். ஸோ இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதே லோக்கல் பிளாக் வந்து ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளே நம்ம ரைட் பண்ண முடியும். லூப்ஸ் எல்லாம் கூட நம்ம ரைட் பண்ணுவோம், பட் அதை மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். லோக்கல் பிளாக் அப்படின்றது மெத்தட் உள்ள, லூப்ஸ் உள்ள, இல்லாட்டினா கண்டிஷன்ஸ்க்குள்ள இந்த மாதிரி ஒரு ஓப்பன் கலிபிரேஸ் க்ளோஸ் கலிபிரேஸ் தனியாக கொடுத்து நம்ம ரைட் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே, இவ்வளோதான் லோக்கல் பிளாக். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்ஸ்டன்ஸ் பிளாக் ஸ்டாட்டிக் பிளாக்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.